இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பிங்க் ஆட்டோ திட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. இது தொடர்பான திருத்தம் மோட்டார் வாகன சட்டத்தில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அடுத்த மாத இறுதிக்குள் சென்னையில் பிங்க் ஆட்டோ பயன்பாட்டிற்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பிங்க் ஆட்டோ திட்டம் கொண்டுவரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான திருத்தம் மோட்டார் வாகன சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. முதலில் 250 ஆட்டோக்கள் பெண்கள் மூலமாக இயக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த மாத இறுதிக்குள் சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டம் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், சென்னை மாநகரத்தில் ஏற்கனவே சில இடங்களில் குற்றங்கள் நடைபெறுவதாக தொடர்ச்சியாக வந்த செய்திகளின் அடிப்படையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பிங்க் ஆட்டோ திட்டம் கொண்டுவரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதே, இது குறித்த முழுமையான விவரம் என்ன? வேதவள்ளி, தமிழக அரசு சார்பில் சமூக நலத்துறையுடன் இணைந்து பெண்களே ஆட்டோ இயக்கக்கூடிய திட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த இருக்கிறது. ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் பிங்க் ஆட்டோ குறித்த அறிமுக நிகழ்வு நடைபெற்றது. அதில் பிங்க் ஆட்டோக்கான மாதிரி ஆட்டோவை அமைச்சர் மற்றும் தமிழக அரசு சார்பில் அறிமுகம் செய்யப்பட்டது. தற்போது 250 பிங்க் ஆட்டோக்கள் சென்னையில் பெண்களே இயக்கக்கூடிய வகையில் அதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. போக்குவரத்து துறையினுடைய மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தில் இதற்கான திருத்தம் செய்யப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே சமூக நலத்துறை சார்பாக பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கக்கூடிய பெண்கள் இதற்காக விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். தமிழக அரசு சார்பில் விண்ணப்பம் செய்யக்கூடிய நபர் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்குவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 250 ஆட்டோக்கள் அடுத்த மாதம் சென்னை நகரில் இயக்குவதற்கான நடவடிக்கையை இதன் மூலமாக எடுத்திருக்கிறார்கள். பிங்க் ஆட்டோ இயங்குவதன் மூலமாக அந்த ஆட்டோவில் GPS கருவி பொருத்தப்பட்டிருக்கும். எனவே அந்த வாகனம் இயங்குவதை கண்காணிக்கக்கூடிய நடவடிக்கையும் பிங்க் ஆட்டோ பெண்களே இயக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பான நடவடிக்கை இருக்கக்கூடிய சூழ்நிலையுடன் போக்குவரத்து துறை மற்றும் சமூக நலத்துறையுடன் இணைந்து ஆட்டோ இயக்கக்கூடிய கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே கடந்த அக்டோபர் மாதம் இது தொடர்பான அறிமுக நிகழ்வு நடத்தியதற்கு பிறகு அடுத்த மாதம் 250 ஆட்டோக்களை இயக்குவதற்கான நடவடிக்கை உறுதி செய்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவல்லி, விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.